சிந்திப்போமே. 1667 அன்புமோ அருளும் எனது யான் கெடினல்லதே. கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். மனைவியை, குழந்தைகளை, சுற்றத்தை, பதவியை, பொன்னை, பொருளை துறந்துவிட்டோம் என்று சொல்வதால் மட்டும் மலம் அற்று போய்விடுமா? மூர்த்தி, தலம், தீர்த்தம் என அலைவதால் மட்டும் திருவருள்தான் வாய்த்து விடுமா? வர்ணாசிரமங்களுக்கு உரிய கடமையை செய்கின்றோம் என கூறுவதால் திருவருள் வாய்க்குமோ? துறைசை பதி பஞ்சாக்கர தேசிகனது திருவடி கமலத்தை அழுந்தி யான் எனது எனும் சேட்டை பகுப்பறவே கெட்டாலன்றி இவை ஒருபோதும் வாய்க்க மாட்டா, திருவருள் ஒருபோதும் வாய்க்காது என்று மிக அழகாக விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர். இப்படியாக திருவடி அன்புதான் திருவருளை தரும் என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. விடுத்தனம் என்று பகர்ந்ததனால் விடுமோ மலமும், அடுத்தனம் என்று பகர்ந்ததனால் அன்புமோ அருளும், மடுத்தருள் பஞ்சாக்கரவன் மலர் பதத்தை அழுந்தி கெடுத்து எனது யான் எனும் சேட்டை பகுப்பும் கெடின் அல்லதே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புதமான நூலில் 30வது பாடலில் அழகாக விளக்குகிறார். திருவடி நாடுவோம், திருவருள் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.